உங்க மகளை என் பையன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. உங்க தங்கச்சி கஸ்தூரிக்கோ யாரோ ஒரு ஆளுக்கோ கள்ள தொடர்பு இருந்திருக்கு. இது தெரிஞ்சு டாக்டர் கருணாகரன் கஸ்தூரிய கொலை பண்ணிட்டாரு. இதுதான் உண்மை. குஷி, சித்தியை டிஸ்டர்ப் பண்ணாத. வா, நான் போய் சாப்பாடு கொடுத்துறேன். வா வா. அம்மாவை பத்தி இப்படி சொல்லிட்டாங்களே மாமா, என்னால தாங்க முடியல. எங்க அம்மாவை நான் பார்த்தது கூட இல்ல. நிஜமாவே அவங்க தப்பானவங்களா மாமா? உள்ள வாமா சொல்றேன். உங்க அம்மா முகத்தை கூட நீ பார்த்தது இல்லைன்னு சொன்ன. உங்க அம்மா தான் உன்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா உங்க அம்மா நான் உனக்கு அறிமுகப்படுத்துறேம்மா. இவதான் கஸ்தூரி, உங்க அம்மா, என் தங்க. என்னை விட்டு போன, கேமா என்னை விட்டு போன. அந்த கருணாகரன் உன்னை எதுக்காக கொலை பண்ணாரு? எல்லாருமே சொல்ற மாதிரி நீ. ஸ்னேகா, அப்படிலாம் சொல்லாதம்மா. அதுவும் நீயே அப்படி சொல்லக்கூடாது. உலகம் தப்பு தப்பா என்ன வேணா பேசும். பழி சொல்ற உலகத்துக்கு வழி சொல்ல தெரியாதுமா. அதனால நீ அப்படி சொல்லவும் கூடாது, மற்றவங்க சொல்றத நீ நம்பவும் கூடாது. உங்க அம்மா ஒரு உத்தமி, அவ ஒரு பத்தினிமா. அப்புறம் ஏன் மாமா எல்லாருமே அம்மாவை தப்பா பேசுறாங்க? அது அவங்க வயத்தறிச்சல்மா, மனப்புகைச்சல். ஆனா கஸ்தூரி பத்திரமாத்து தங்கம்மா, கறந்த பாலை விட சுத்தமானவ. அவதான் மறுபடியும் ஒன் ரூபத்துல வந்திருக்கா. அவ தப்பானவளா இருந்தா அவளை தூக்கி வச்சு நான் இவ்வளவு கொண்டாடுவனா? என் தங்கச்சி தப்பானவளா இருந்தா அவளை எதிர்த்து நிற்கிற முதல் ஆள் நானாதமா இருப்பேன். அப்படியெல்லாம் அவளை யோசிக்க கூட முடியாதுமா. இதெல்லாம் அவளை சுத்தி இருந்தவங்க செஞ்ச சதி. அதுவும் அந்த நாசக்காரி முத்துலட்சுமியோட வேலைமா. மருத்துவத்துறைக்கே ஒரு பெரிய களங்கம். முத்துலட்சுமியா? ஆமா ஸ்னேகா, பிரியா சொன்னால முத்துலட்சுமி இங்க வந்தா அவதான் இதெல்லாம் சொன்னான்னு சொன்னால. சந்தனத்து மேல சாக்கடையை தெளிச்சிட்டு போயிட்டாமா சண்டாடி. இந்த முட்டாள் ஷாமலாவும் அவன் சொன்னதை அப்படியே நம்பிட்டா. கோர்ட்ல கேஸ் நடந்தப்ப உங்க அப்பா உங்க அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்லல.
அது ஒண்ணு போதுமா அவ பத்தினி உத்தமி கடவுளுக்கு சமானமானவள்னு சொல்றதுக்கு. டாக்டர் முத்துலட்சுமி மாத்திரம் என்னமா பெரிய யோக்கியம்? கருணாகரனை ஏமாத்தி அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் எடுத்துக்கிட்டான். அந்த திருடிக்கு என் தங்கச்சியை குத்தம் சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? மாமா என்ன ஆறுதல் படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்றீங்களா? உன்னை ஆறுதல் படுத்துறதுக்காக நான் பேசலம்மா. எனக்கு தெரிஞ்ச உண்மைகள்லாம் சொல்றேன். உங்க அம்மாவும் அப்பாவும் ஒருத்தர் ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கம்மா. அதுவும் கருணாகரன் உங்க அம்மா தான் வேணும்னு ஒத்த காலில் நின்று ஒரே மாசத்துல அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவங்க சந்தோஷமா தான் இருந்தாங்கம்மா. நீ பிறக்கிற வரைக்கும் அந்யோன்யமா தான் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல கையகப்படுத்த நினைச்ச முத்துலட்சுமி கருணாகரன் மனசை கலைச்சிட்டாமா. கேட்கக்கூடாத அவ பேச்சை கேட்டு உங்க அப்பா எந்த ஆதாரமும் இல்லாம உங்க அம்மாவை சந்தேகப்பட்டாமா. உங்க அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி அழுதா. அப்ப அவகிட்ட நியாயத்தை கேட்டேன். அது அந்த பாவிக்கு பிடிக்கல. புகழுங்கிற போது அவனுக்கு தலைக்கேறி இருந்துச்சு. தன்னோட சுயத்தெல்லாம் மறந்துட்டான். என் மேல வெறி, உங்க அம்மா மேல கோபம் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஆத்திரத்துல அவளை அடிச்சே கொண்டுட்டாம்மா. பச்சை பிள்ளை பக்கத்துல இருக்கேன்னு கூட பார்க்கல. அதனாலதான் நான் அவனை மனுஷனா கூட மதிக்க தயாரா இல்லை. எங்க அம்மாவை கொன்னதுக்கு அப்படி என்ன மாமா காரணம்? ஒரே ஒரு காரணம் தான்மா. கஸ்தூரி தங்கூட வேலை பார்த்த திவாகருங்கிற கொலி கூட சகஜமா ஒரு சகோதர பாசத்தோட பழகிருக்காமா. அத சந்தேகப்பட்டு உங்க அம்மா உங்க அப்பன் கொன்னுட்டான். இப்ப நீயும் ராஜீவும் பிசினஸ்ல பார்ட்னரா இருக்கீங்க. கள்ளங்கப்படி இல்லாம பழகிறீங்க. உறவை பொறுத்த வரைக்கும் அவன் உனக்கு மாமாவா இருந்தாலும் நீ அவன் அண்ணன் ஸ்தானத்துல தானமா மதிக்கிற. இதுல என்னவா தப்பு? இதை யாராவது குத்தம் சொல்ல முடியுமா? ஆனா இதே மாதிரி ஒரு நட்பை, சகோதர பாசத்தை உங்க அப்பா சந்தேகப்பட்டாமா. கஸ்தூரியை கொன்னுட்டான் படுபாவி. மருத்துவம் படிச்சவன் மிருகமா மாறிட்டாமா. கடவுளா இருக்க வேண்டியவ காட்டு மிராண்டி ஆயிட்டான். அவரெல்லாம் ஒரு மனுஷனே இல்ல. இன்னும் சொல்லணும்னா இப்பதான் நான் அவரை ரொம்ப வெறுக்கிறேன். புனிதமான அண்ணன் தங்க பாசத்தை முத்துலட்சுமி மாதிரி ராட்சசியோட நாக்கு திருச்சி பேசிச்சுமா. அதுக்காக என் கஸ்தூரி களங்கமானவள் ஆயிடுவாளா? எந்த ஜென்மத்திலையும் கிடையாதுமா. என் முன்னாடி வந்து அந்த முத்துலட்சுமி பேசட்டும், அவளை அப்படியே சாகடிச்சு சமாதி கட்டிடுவோமா. உனக்கு அம்மா இப்படி ஒரு நிலைமை, உனக்கு அம்மா இப்படி ஒரு கலங்கம். நான் இப்ப மாமா பாதுகாப்புல தான் இருக்கேன். நீ எங்க இருந்தாலும் கண்டிப்பா என்ன ஆசீர்வதிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். மாமா என்ன நல்லபடியா பாத்துக்கிறாருமா. நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு கொடுத்த வாக்க மாமா நிறைவேற்றிட்டாரு. மாமா, நான் அம்மாவை இப்பதான் முதல் தடவை பாக்குறேன். அவங்களோட போட்டோ எதுவுமே என்கிட்ட இல்ல. இந்த போட்டோ நானே வச்சுக்கிட்டுமா? இனிமே முடியாதுமா. மாமா, இத்தனை வருஷமா இந்த படத்தை பீரோல பூட்டி வச்சுக்கிட்டு இருந்தம்மா. நீ வந்துட்ட, எல்லா உண்மையும் வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. எதுக்காக இதை மறைச்சு வைக்கணும்? இனிமே இது இந்த கூடத்திலேயே இருக்கட்டும். நீ வா. ஸ்னேகா, உன் கையால இந்த படத்தை இங்க மாட்டுமா. மாமா, நான் சொல்றேன்ல. கஸ்தூரி, உன் மகளுக்கு எல்லா உண்மைகளையும் புரிய வச்சிட்டம்மா. அவ மனப்பூர்வமா உன்னை ஏத்துக்கிட்டா. என் வாழ்க்கையில இது ஒரு பெரிய சாதனையா உணர்றம்மா. அவளை வாழ்த்தி சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புமா.
பேரும் புகழும் நிறைய கிடைக்கணும், எல்லா அதிர்ஷ்டியும் கழியணும். இதெல்லாம் ஒண்ணு வேணாமா? நோ நோ. வாழ்த்துக்கள். ஆ, என்ன அங்கிள் நீங்க இந்த விஷயத்தை நீங்க முதல்ல எங்க கிட்ட தானே சொல்லிருக்கணும். இன்னும் ஆபீஸ் போய் ஜாயின் பண்ணலமா? ஆபீஸ் போறதுக்குள்ள என்ன வேணா நடக்கலாம். சரி, போய் ஜாயின் பண்ணிட்டு சொல்லலாம் தான். இருந்தாலும் சந்தோஷமான நேரம் சார் இது. உங்கள் சுகதுகத்தில் பங்கெடுத்துக்கிற மேடனுக்கு தான் வாழ்த்து சொல்லணும். கங்க்ராட்ஸ் மேடம். என்ன துவரகேஷ் பாக்குற? நான் ஊர்ல இல்லாத போது ஒரு பொம்பளை தாதா வச்சு ஒன்னு ஆட்களை வச்சு அடிச்சது ஏன் பொண்டாட்டி தான். அங்கிள், எனக்கு இப்பதாமா தெரிஞ்சது. சாரிப்பா, என் பொண்டாட்டிக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார் என்ன சார் நீங்கள் எதுக்கு இதெல்லாம்? பரவாயில்ல, அதான் முடிஞ்சு போன கதையாச்சு. சொல்லப்போனால் அது நடந்ததுக்கப்புறம் தான் எனக்கும் ஸ்னேகாவுக்கும் இருக்க காதல் இன்னும் அதிகமாச்சு. ஒரு விதத்தில் அதுக்கு மேடம் தான் காரணம்னு நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். சார் டியூட்டி கிளம்புறதுனால நான் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பல. ஒரு வழியா வீட்டு பிரச்சனைகள் செட்டில் ஆகி கஸ்தூரி அத்தை பொண்ணுன்னு தெரிஞ்சு அப்பா ஸ்னேகாவை உண்மையா மனசார ஏத்துக்கிட்டாரு. நாளைக்கு ஸ்னேகாவுக்கும் துவரகேஷுக்கும் கோவில்ல கல்யாணம். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸா? கங்க்ராட்ஸ் எல்லாம் சொல்லி நீங்க எஸ்கேப் ஆக முடியாது. நீங்க கண்டிப்பா வரணும். ஸ்னேகா, இன்னைக்கு தான் மறுபடியும் நான் டியூட்டியில் ஜாயின் பண்றேன். ஒர்க் லோட் அதிகமா இருக்குமா? அதுவும் இல்லாம சென்ட்ரல் மினிஸ்டர் சென்னை வரதுனால பந்தோபஸ்த் டியூட்டியில் நான் பிஸியா இருப்பேன். ப்ளீஸ் கொஞ்சம் வர முடியாதுமா, கோச்சுக்காத. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? நீங்க தான் என்னோட அப்பா ஸ்தானத்துல இருந்து. ப்ளீஸ்மா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். வேணும்னா கல்யாணத்தை இன்னொரு நாள் மாத்தி வச்சுக்கலாம். நோ நோ நோ, யாருக்கு எப்ப மனசு மாறுன்னு தெரியாதுமா, புரிஞ்சுக்க. என்ன இதெல்லாம்? எழுந்துருங்க எழுந்துருங்க. என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உங்க 2 பேருக்கும் உண்டு. ஏ ஸ்னேகா, நீ உங்க அப்பா அத்தைக்கெல்லாம் சொல்லிட்டல? இல்ல, அது சரியில்லம்மா. என்னால அவர் அப்பாவாவே ஏத்துக்க முடியல. நீ இப்படி பேசவே கூடாது. கருணாகரன் ஒரு நல்ல மனுஷன். வாழ்க்கையில தப்பே செய்யாத மனுஷன் யார் இருக்காங்க? அவர் உங்க அப்பா அம்மா. ராஜி உன்னை வளர்த்தவங்க. அவங்க 2 பேரும் இல்லனா இன்னைக்கு ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு எதிரில் நிற்கவே மாட்டம்மா. சார், அவங்க டோட்டலி அந்த கல்யாணத்தை எதிர்க்கிறாங்க சார். அதான் கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஃபேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணாம இருந்தா அவங்க 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பேன். இல்ல வேண்டாம். நான் இல்லைன்னா என்ன? ராஜீவ் இருக்கார், அவரு எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. என்னால கல்யாணத்துக்கு போக முடியாது சார். என்னென்ன? இல்ல துவரகேஷ், இந்த கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். தடங்களா நான் இருந்துடக்கூடாது. அப்பாவுக்கு என்ன பிடிக்காது. நான் வந்தா அவரால் ஏத்துக்க முடியாது. ஐயோ, மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன். இல்ல ஸ்னேகா, நம்மளோட பிரச்சனை எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சார் டியூட்டி கிளம்பணும். ரொம்ப நேரமா அவர் டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரி அங்கிள், நாங்க கிளம்புறோம். கல்யாணம் முடிச்சிட்டு கண்டிப்பா உங்களை வந்து பாக்குறோம். சரிம்மா, வரேன் சார். கிளம்புறோம் சார். ராஜீவ், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க நிலம் வாங்கி 50 லட்சம் ஏமாந்து போனீங்கல்ல, அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் என்கிட்ட தான் வரும். உடனே ஸ்பீட் அப் பண்றேன். அது மட்டும் நடந்துச்சுன்னா பெரிய சாதனை செஞ்சதுக்கு சமம் சார். ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சியை நெஞ்ச அறுத்துக்கிட்டு இருக்கு சார். எப்படியாவது வாங்கி கொடுங்க சார். ராஜீவ், கவலைப்படாதீங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஃபாஸ்டா இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமோ பண்றேன். ஓகே, தேங்க்யூ சார். நாங்க வரோம். வாங்க வாமா. வரேன் சார். ஆண்டி, நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம். நீங்க கண்டிப்பா வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு, நீ வா போலாம். ருத்ரா, நான் டியூட்டி கிளம்பேன். ஊரார் வீட்டு பிள்ளைகள நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு புள்ள நாதியத்து தருதலையா ரோட்ல அலையுது. அடுத்து உங்க வீட்டுல போய் இருக்குது. அதுவும் தப்பு. நீ அந்த லட்சணத்துல அவனை வளர்த்திருக்க. ஸ்னேகாவுக்கும் நம்ம பிள்ளைக்கும் கல்யாணம் நடந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்படி நீங்களே அநியாயமா குறுக்க வந்து தடுத்துட்டீங்களே. என்ன பண்றது? எனக்கு வாய்ச்ச புள்ளையும் சரியில்லை, பொண்டாட்டியும் சரியில்லை. புள்ள ஒரு பொறுக்கி,
பொண்டாட்டி ஒரு ரவுடி, பிள்ளை ஆளை வச்சு அடுத்தவங்களை கொல்ல பாக்குறான், பொண்டாட்டி ஆளை வச்சு அடுத்தவங்களை அடிக்கிறா. அந்த தண்டனையை 3 பேரும் சேர்ந்து அனுபவிப்போம். இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு யோசிக்கவே மாட்டீங்களா? இத பாரு, நான் இன்னைக்கு தான் டியூட்டில ரீஜாயின் பண்றேன். அனாவசியமா ஏதாவது பேசி என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, சரியா? நான் வரேன். என்ன மாமா நீங்க திடீர்னு நீங்க கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. நீங்க வராம எங்க கல்யாணம் எப்படி நடக்கும்? ஆமாண்ணே, கண்டிப்பா நீ வரணும். ஜெய், உனக்கு காரணம் தெரியாதா? நான் வந்தா அப்பாவோட மூஞ்சி எப்படி மாறும்னு உனக்கு தெரியாதவ? அப்பா என்னமோ என்ன தூக்கி வச்சுட்டு கொஞ்சரா மாதிரி பேசுற, செருப்பை கட்டி அடிப்பார். 50 லட்சம் தொலைச்சிட்டேன்டா. அந்த ஒரு விஷயம் போதும். அதுக்கு காரணம் அப்பா எனக்கு கொடுத்த சாபம்டா. அந்த மாதிரி வயிறறிஞ்சு வேற ஏதாவது சொல்லிட்டாருன்னா மேல மேல நான் சாபத்தை வாங்கி கட்டினால தாங்க முடியாதுடா. ஏற்கனவே எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி உன் கல்யாணம் நடக்குது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் வேற வந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அக்ரவேட் ஆகணுமா? நீங்களாம் எப்படின்னு? ஏய், என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? மீனா எனக்கு தங்கச்சி தானே. நான் இல்லாம அந்த கல்யாணம் நடக்கலையா? நான் இல்லாம வீட்டுல மத்த விசேஷம் நடக்கலையா? ஏண்டா சுமூகமா நடக்க வேண்டிய ஒரு கல்யாணத்தை ஏன் என்ன கூப்பிட்டு அதை சிக்கலாக்கி பெரிய பிரச்சனை ஆக்கணும்னு நினைக்கிறேன்? இத பாரு, இப்போ நான் வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்றது முக்கியமா, இல்ல அம்மா அப்பா சந்தோஷமா இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது முக்கியமா? காரியமா வீரியமா? இருந்தாலும் நான் அவசியமே இல்லை. எங்க இருந்தாலுமே நான் உங்களை வாழ்த்து தான் போறேன். உங்களை நல்லா இருந்தா சொல்ல போறேன். அண்ணே, எங்க காதலுக்கு அஸ்திவாரமே நீதானே? இருக்கட்டும்டா. ஆனா இப்போ சிச்சுவேஷன்லாம் வேற. ஸ்டூபிட் சென்டிமெண்ட்ஸ்லாம் வேணாம்டா. மாமா கிட்ட நான் பேசுறேன். நான் அவரை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். எதுவா இருந்தாலும் இப்போதைக்கு பேசாதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். மாமா எங்களை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நான் சொன்னா கேளுங்கம்மா. 2 பேரும் அடம் முடிக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்க கல்யாணம் இன்னைக்கோ முடிஞ்சு போச்சு. நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் கல்யாணம் பண்ணும் போதே அந்த கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அதுக்கே நான் வரல. புரியுதா? இந்த கல்யாணம் ஊர் உலகத்துக்கு தெரியணும் அப்படின்ற ஃபார்மாலிட்டிக்கு தான். நீங்க 2 பேரும் நல்லா மெச்சூர்ட். ஸோ என்னை பத்திலாம் யோசிக்காம நீங்க 2 பேரும் எப்படி நல்லபடியா கல்யாணம் பண்றது, அதுக்கப்புறம் என்னென்ன பண்றதுன்றத பத்தி யோசிங்க. ஜூலியட், ஓ ரோமியோ அங்க நிக்கிறான் பாருடி. ஏய், நீங்களே ஓவரா ஏத்தி விடாதீங்கடி. சும்மா நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏய், லவ்வரா இருந்தாலும் தப்பு இல்லடி. ஆளு சூப்பரா இருக்கான். பார்க்க வேற பணக்கார பையன் மாதிரி இருக்கான். அபத்தமா பேசாத. போடி. ஏய், ஏய், அம்மா, என்னாச்சு? நீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆடி? சரிடி, நீ உன் ஆளோட வா, நாங்க கிளம்புறோம். பாய். ஏன் பிரியா, எல்லா காதலும் மோதல்ல தான் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. அதை சிம்பாலிக்கா சொல்றதுக்கு என் மேல வந்து மோதுறியா? சாரி பிரதீப், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கிண்டல் பண்றாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸா? அதே பிறந்து சொல்லவே இல்லை. ஏ சும்மா இரு. சரி, நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நீ ஏன் அட்டன் பண்ண மாட்டேங்கிற? ஆமா, கரெக்டா எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அண்ணா, எங்க அண்ணி எல்லாரும் இருக்கும்போது தான் மூக்கு வேர்த்த மாதிரி நீ ஃபோன் பண்ற. நான் எப்படி அட்டன் பண்ண முடியும்? இந்த பாரு, சும்மா சாக்கு பக்கம் சொல்லாத. நான் உனக்கு 100 தடவை ஃபோன் பண்ணியிருப்பேன். எல்லா நேரமும் உன் கூட யாராவது இருக்காங்களா என்ன? அது எங்க அண்ணனுக்கு நாளைக்கு கோயில்ல கல்யாணம், அதனால நான் கொஞ்சம் பிஸி. அப்போ நம்ம லைன் கிளியர்னு சொல்லு. என்னது? அடுத்தது நீ தானே? அடுத்தது நான் என் படிப்பை முடிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும். நான் குறைஞ்சது ஒரு 5 வருஷமாவது வேலை பார்க்கணும். ஐயோ, அப்படின்னா நான் ஒரு 7-8 வருஷம் காத்துட்டு இருக்கணுமா? எதுக்கு? என் படிப்புக்கும் என் வேலைக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? வேலை கிடைச்சதும் எங்க அப்பா அம்மாவை நான் பாத்துக்க போறேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிப்பேன். நம்ம லவ் பண்ற பிரியா. நீ லவ் பண்ற, ஒன் சைடு லவ். நான் இன்னும் ஓகே சொல்லல. நாம எப்பவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், இல்லைன்னா அது தப்பா போயிடும். நமக்குள்ள இருக்கிறது நட்பு, காதல் இல்ல. எல்லா நதியும் கடல்ல போய் விழுற மாதிரி எல்லா நட்பும் காதல்ல தான் போய் முடியும். அது உன்னோட கற்பனை. இந்த பாரு, இந்த மாதிரிலாம் பேசி என்ன வெறுப்பேத்த தானே? சரி, உனக்கு எனக்கு ஒரு பெட். என்ன? இன்னைக்கு நீ காலேஜ் கட் அடிக்கிற, நம்ம ஷாப்பிங் போறோம். ஈசிஆர் ரோட்ல டிரைவிங். இந்த பைக் ரைடிங்ல நீ என் மேல கை வைக்கலனா நமக்குள்ள இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப். சப்போஸ் நீ கை வச்சிட்டேனா நமக்குள்ள இருக்கிறது காதல். ஓகே? ஏ போப்பா, இதெல்லாம் போங்க ஆட்டம். நீ வண்டியை குண்டு குழியா பார்த்து இறக்குவ,
நான் எப்படி சமாளிக்கிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியோ நீ சமாளிச்சுக்கோ. என் மேல கை வைக்கலைனா நட்பு, என் மேல கை வச்சிட்டேனா அது காதல். இப்பயே டெஸ்ட் பண்ணிடலாம். வா கமா. வேணாம் வேணாம், எதா இருந்தாலும் இங்கே நின்று பேசு. இங்கே நின்று பேசிட்டு இருந்தோம்னா அப்புறம் உங்க அண்ணா நீ யாராவது பார்த்துருவாங்க. இதெல்லாம் தேவையா? இல்ல வேணாம். அப்ப உட்காரு. இந்தா. இப்போவாது சொல்ல ப்ளீஸ். இல்ல சொல்ல மாட்டேன். உன்னை கெஞ்சி கேட்குறேன் பிரியா, ப்ளீஸ்மா. அப்படி வா வழிக்கு. ஐ லவ் யூ.